ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த சுடருடைய கதை வந்து முடிஞ்சு போச்சு. யாரை பார்த்தாலே வந்து சுடரை வந்து போட்டு தள்ளுறதுலேயே வந்து இருந்தால் பேசாமல் வந்து மூடிக்கிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து சொத்தை மட்டும் அடிச்சுக்கிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து போயிருக்கலாமா? இப்போ வந்து பண்ண விஷயத்தினால இப்போ வந்து பார்த்தீங்களா எல்லாருமே வந்து வசமாக வந்து கும்பலாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்ட போகிறது சுடர் மட்டும் கிடையாது, ரகுவும் சேர்ந்து தான் வந்து மாட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சுடரை வந்து போட்டு தள்ளினா தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் அவளை வந்து கண்டிப்பாக உயிரோட விட்டால் அவள் வந்து நமக்கு வந்து ஆப்பு வச்சு வந்து விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரகு இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்க கதைக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம வந்து சுவாரஸ்யமாக வந்து கேட்போம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு ஃபோன் பண்ணி வந்து விஜய்க்கு வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து எடுத்தாச்சு. விஜய்க்கு வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து போயிருக்காரு. ஸோ போன வேலை வந்து ஒழுங்காக வந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விஜய்க்கு வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து சொல்லலை. ஆனால் இன்னும் வந்து யார் வந்து நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை. அப்படி வந்து நெருக்கமாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேஷனும் நிஷாவும் தான். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊரில் தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணி ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் கூட வந்து அமிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போனோம். ஸோ போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு வரும்போது வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதனால் வந்து லெசி இந்த இடத்துல வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் லெசி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து வாங்க ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து லெசி வந்து குடிச்சிட்டு வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெசி வந்து குடிக்கிறதுக்கு வந்து போனாங்க. லெசி வந்து குடிச்சிட்டு மட்டும் இருந்தால் வந்து பிரச்சனையே வந்து வந்திருக்காது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம மல்லி வந்து செட் பண்ண மாதிரி வந்து எல்லாருமே வந்து பக்காவாக வந்து அந்த இடத்துல ஒரு மிரட்டினாங்க பாருங்கள். அப்படியே கதி கலங்கி வந்து போயிட்டா நம்ம சுடர் இருந்துட்டு. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து தெரிச்சு ஓடுன்னு வந்து அப்படியே வந்து பயந்து வந்து ஓடிட்டு ரகுவோட வீட்டுக்கே வந்து ஓடியாச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் வந்து சுடருங்கிறத எனக்கு வந்து மரண பயத்தை வந்து காட்டிட்டா பரமா அப்படிங்கிற மாதிரி வந்து மரண பயத்தை வந்து காட்டியாச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து நான் வந்து அங்கே போக முடியாது. ஏன் நான் வந்து சுடரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி நான் வந்து என்னென்ன திருட்டு வேலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவள் கொஞ்சமாக வந்து கேதர் வந்து பண்ணிகிட்ருக்கா போல். அதனால தான் வந்து என்னை வந்து போலீஸ் வச்சு வந்து இப்படி வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து பயந்துட்டு வந்து போனதில் வந்து பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக வந்து அவள் திரும்ப வந்து வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து கேட்டது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பிரச்சனை வந்து நடந்துருச்சு, எனக்கு வந்து என்னை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. சுடர் இது வந்து கேட்டது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரகு கிட்டே இருந்துட்டு, ரகு நான் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறேன். ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து நான் வந்து அங்கே வந்து போக முடியாது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் கிட்டே வந்து நம்ம வந்து 50 லட்சம் வந்து அடித்தோம்ல, நம்ம வந்து அந்த 50 லட்சத்தில் ஷேர் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஸோ நான் தானே வந்து ஹெல்ப் பண்ணி வந்து கொடுத்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு 25 லட்சமும் உங்களுக்கு 25 லட்சமும் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு 25 லட்சத்தை வந்து கொடுங்க. நான் வந்து எங்கேயோ வந்து கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு கிட்டே வந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரகு வந்து சாதாரண ஆளுன்னு நினச்சி நீ வந்து என்ன சுடரே பேசிக்கிட்டு இருக்க நீ? கண்டிப்பாக வந்து சாதாரண ஆள் கிடையாது ரகு. உன்னவே இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து எவ்வளோ வந்து கிரிமினலோடு இருந்திருந்தா அந்த உன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இத்தனை வேலையை வந்து பண்ணியிருக்கான். அவன் வந்து பேக்கப் இல்லாமல் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? அசராமல் உன்னை கூட வந்து போட்டு தள்ளிட்டு அழகாக வந்து அவனுக்கு வந்து தேவை என்ன, பணத்துக்காக வந்து அவன் வந்து என்னன்னாலும் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அவங்ககிட்ட போய் வந்து பணத்தை வந்து கேட்குறியே, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து சத்தியமாக வந்து தெரில. சரி ஓகே, உனக்கு வந்து அறிவு இருந்திருந்தால் நீ வந்து அவங்ககிட்ட வந்து பணத்தை கேட்காம சைலண்ட்டாக வந்து நம்ம வந்து எங்கேயோ ஒன்று போயிடலாம் நம்மன்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பேன். ஆனால் நீ தான் வந்து அறிவு இல்லாமல் என்ன பண்ணிட்ட, உங்களுக்கு பாதி ஷேரு எனக்கு பாதி ஷேரு அடித்த அமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். அப்போ அடித்த அமௌண்ட் வந்து என்ன சும்மாவா? கண்டிப்பாக வந்து அவன் வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா
கொடுக்க மாட்டான். அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவன் கூட இருக்கிற அடியாளை வந்து வச்சுக்கிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பணத்தை அவளுக்கு வந்து அடித்த பணத்தை வந்து அவகிட்ட கொடுக்குறதுக்கு நான் என்ன முட்டாளுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி வந்து தெரியுதா? நான் வந்து முட்டாளெல்லாம் கிடையாது, புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கூட இருக்கிற அடியாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் அவளை எப்படியுமே வந்து போட்டு தள்ளிடுவேன். சும்மா வந்து பணத்தை வந்து கேட்டுட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கா. நான் ஏதோ இருந்தால் அவள் வந்து இன்னும் வந்து பணத்தை வந்து நமக்கு வந்து சுருட்டி கொடுப்பா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். இதுக்கப்புறமா வந்து அவளை வந்து நம்மனா வந்து வேலைக்காகாது. நான் வந்து ஒரு குதிரை கொம்பை வந்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அந்த வீட்டிலே வந்து வேற ஆளை வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. அந்த வீடுமே வந்து என் பேருக்கு வந்து வரப்போகுது. என் பேருக்கு வந்தால் நான் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? இதே இந்த பல நிலைமை, இந்த பணத்தோட நிலைமை தான் வந்து மறுபடியும் அந்த வீட்டோட நிலைமையும் வந்து வரப்போகுது. அப்போது விஜய் கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்து இந்த ரகு வந்து அடிச்சுக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனவு வந்து கண்டுக்கிட்டு இருக்கான். விஜய் என்ன சும்மா விடுவாருன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா? விஜய் அண்ணா யாருன்னு தெரியும்ல, அவர்கிட்டலாம் வந்து ஒரு ஆணி வந்து உன்னால் வந்து வேலைக்கே ஆக முடியாது, என்ன பண்ணாலும் வந்து மிஸ்ற முடியாது, அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட வந்து நீ வந்து பணத்தை அடிச்சுட்டு போகிறதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.